நம்ம சின்ன வயசுலலாம் பாட்டி வடை சுட்ட கதைலாம் கேள்விப்பட்டுருப்போம். இதே மாரி சைனால ஃபேமஸான ஒரு கதை இருக்குது. "ஹோ சீன் த லெஜண்ட் ஹியர்லெஸ்" அப்படின்றது. இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஹோ சீன்ற ஒரு விவசாயி வந்து ரொம்ப கடின உழைப்பாளையும், நேர்மையாலயும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. என்னதான் இவர் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாலும், இவருக்கு சின்ன வயசுல பொறக்கும்போதே 2 காதும் இல்லாம பொறந்ததுனால, மத்தவங்க எல்லாரும் இவர வந்து காதற்றவன்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஏளனமா சிரிச்சுட்டு வருவாங்க. என்னதான் ஊர் மக்கள் இவர ஏளனமா பேசி சிரிச்சாலும், இவர் என்னமோ சந்தோஷமா தான் இருக்கிறாரு. காரணம் என்ன அப்டின்னா, இவருக்கு தான் காது கேட்காதுல்ல. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ன்ற மாரி காது கேட்காததை யூஸ் பண்ணி இவர் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் இவர் காட்டு சைடுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு முனிவர் வந்து இவர பார்க்குறாரு. இவரோட நேர்மையையும், கடின உழைப்பையும் பார்த்த அவரு வந்து இவருக்கு வந்து ஒரு வரம் குடுக்கலாம் அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்படி என்ன வரம் குடுக்குறாரு அப்டின்னா, இவருக்கு காது கேட்காததுனால, இவருக்கு மத்த விலங்குகள் என்ன பேசினாலும் அது புரியிற தன்மையும், அதே சமயம் இயற்கையோட உணர்ச்சிகள வந்து இவரால புரிஞ்சுக்கிற தன்மையும் இவருக்கு வந்து குடுக்குறாரு. ஹோய்ச்சின் என்னமோ இந்த பவர் கிடைச்சதுக்கப்புறம் நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு வராரு. திடீர்னு ஒரு நாள் இவருக்கு அமானுஷமான ஒரு விஷயம் தெரியுது. அது என்ன அப்டின்னா, இயற்கை சீற்றம் வரப்போது, நிலச்சரிவு வரப்போதுன்றது இவருக்கு முன்கூட்டியே தெரிய வருது. இத இவர் மட்டும் தப்பிச்சு போனா பரவால்லன்னு இல்லாம, மக்களையும் காப்பாத்தணும் அப்டின்றதுக்காக மக்கள் கிட்டலாம் போய் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது ஊர் மக்கள் யாருமே இவர நம்பல. என்னதான் இவங்க நம்பலைனாலும் இவங்கள காப்பாத்த வேண்டியது நம்ம பொறுப்பு அப்டின்ட்டு இவர் வந்து கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு மாற்றிர்றாரு. அதே மாரி இவர் சொன்ன டயத்துல நிலச்சரிவும் வருது. மக்கள் இத பார்த்துட்டு ஹோ சீன பாராட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி சைனீஸ் பத்தின கன்டென்ட்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாங்க் யூ.